is on information processing level exercise 7.3. Fifth sum, decode the given PicPen hypertext and compare your answer to get the activity 3 result. The room number in which the treasure took place. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்டா பிளேஸ் ஆஃப் த ட்ரெஷர், தேர்டா நேம் ஆஃப் த ட்ரெஷர். பார்க்கலாமா? இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பா ஷேப்பில் இருக்குது. அது இங்கே எங்கே இருக்குன்னா பியில் இருக்குது. பி என்ன நம்பர் 2. நம்பர் கேட்டுருந்தாங்கன்னா நம்பர் எழுதிக்கலாம். இங்கே 2. நெக்ஸ்ட் இப்படி இருக்குது. இப்போ நம்ம இது எப்படி எழுதுனா ஃபுல் பாக்ஸாக தான் வரும். இது வராது. ஸோ ஹச் வரும் 8. ஸோ த ரூம் நம்பர் இன் விச் த ட்ரெஷர் டுக் பிளேஸ் இஸ் 28. ஓகேங்களா? நெக்ஸ்ட் த பிளேஸ் ஆஃப் த ட்ரெஷர். ஃபர்ஸ்ட் இப்படி இருக்குது. ஸோ சி. நெக்ஸ்ட் இப்படி ஹச் இப்படி வந்திருக்கு. ஸோ ஏ. நெக்ஸ்ட் இப்படி வந்திருக்கு ஐ. நெக்ஸ்ட் ஆருக்கு பார்த்தீங்கன்னா ஆருன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு டாட் இருக்கனால இந்த சைடு பார்த்தோம்னா ஆர். ஸோ CHAIR சேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் த ட்ரெஷர், எங்கே அந்த ட்ரெஷர், அதாவது எங்கே அந்த புதையல் இருக்குது அப்படின்னா சேரில் இருக்குது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஹோட்டலுக்கு ஒரு ரூமாக கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் இப்போ இது உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்கள, நீங்கள் ஃபில் பண்ணுவீங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே 30 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? 3 ஃப்ளோர்ஸாக இருக்குது. ஒரு ஃப்ளோர்லையும் 10 ரூம்ஸ் இருக்குது. இங்கே 0 1 to 10 வரைக்கும் இருக்குது. இங்கே 11 to 20 இருக்குது. இங்கே 20 to 30 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்மளோட நம்பர் எங்கே இருக்குது? 28. நீங்கள் இந்த 3வது மாடியில் 28th ரூமுக்கு போயிட்டீங்க. இது 28, இது 29, 30 வச்சுக்கோங்க. 28, 29, இது 30. ஓகேங்களா? இப்போ 28, 29, 39 இந்த ரூமில் உங்களோட ட்ரெஷர் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஷேரில் இருக்குது. அந்த ட்ரெஷர் என்ன ட்ரெஷர்? அடுத்து அதுதான் இமேஜின் பண்ணிக்கோங்க, கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்படி இருக்குது. ஸோ ஜி. நெக்ஸ்ட் ஐ இப்படி இருக்கு ஐ. நெக்ஸ்ட் சி மாதிரி இருக்குது. எஃப். அடுத்து இப்படி ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் மாதிரி இருக்குது. ஸோ டி. கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்டு அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வேர்டு இப்படி இருக்குது. அப்போது வி. அடுத்து புள்ளி வச்சதுக்கு போயிருங்க. வி ஓ. திரும்பியும் இப்படி யூ சி ஹெச் இ ஆர். கிஃப்ட் வவுச்சர். அது என்ன கிஃப்டா, என்ன கிஃப்ட்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல, அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிஃப்ட் வவுச்சர். ரூமில் சேரில் என்ன இருக்கா? கிஃப்ட் வவுச்சர் இருக்கான். இதான் நம்மளோட ட்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.